வணக்கம். இந்த அரங்கத்தில் திருப்பி உங்களை சந்திப்பேனான்ட்டு எனக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. சரியாக 6 மாதங்கள் கழித்து இந்த அரங்கத்தில் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. இந்த அரங்கத்தில் படப்பிடிப்பு இன்றைய கடைசி 21 டிசம்பர் அன்றுதான் அங்கே பல்லாவரத்தில் நாங்கள் குடியிருந்த வீட்டை இடித்து கதவை உடைத்து நான் கைது செய்யப்பட்டேன். இந்த அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. சோதனை நடைபெற்று பறிமுதல் எல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியும். அதோடு நான் சிறைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸை சீல் வச்சிட்டாங்க. தேர்தல் காலம் என்பதால் இடைவிடாது படப்பிடிப்பை நடத்த வேண்டும், எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும். இந்த ஒரு உறுதியான நோக்கத்தோடு பல்லாவரம் வீட்டிலே வச்சு ஷூட்டிங் நடத்தினோம். மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு ஷூட்டிங் நடத்துறதை நிறுத்தணும்னா ஜனங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு அப்பாவை திருப்பி ஆட்சியில் உட்கார வச்சுருவாங்க என்ற நம்பிக்கையில் வீட்லேயும் வந்து தொந்தரவு. அப்புறம் நீதிமன்றம் பிறப்பித்த சில உத்தரவுகளின் காரணமாக எனக்கு ஒரு வினோதமான நிபந்தனை விதிக்கப்பட்டது. சக குற்றவாளிகளோடு பேசக்கூடாது அப்படின்னு. சக குற்றவாளிகளோடு பேசக்கூடாதுன்னா எல்லா கேஸ்லையும் நான் தான் அக்யூஸ்டாக இருப்பேன். அப்போது ஷோவை மாலதி கூடையும் நிதிஷ் கூடையும் பிரசாத் கூடையும் தானே வச்சு நடத்துறீங்க, அவங்கள சக குற்றவாளி ஆக்கிடுறோம் அப்படின்னு புதிய புதிய வழக்குகள். மாலதி சக குற்றவாளி, நிதிஷ் சக குற்றவாளி, பிரசாத் சக குற்றவாளி. அதுக்கு பிறகு ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அவர் சக குற்றவாளி. நிகழ்ச்சியில் அமர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சக குற்றவாளிகள். நானும் விடலை, ஸ்டாஃபை தானே சக குற்றவாளி ஆகிற, புதுசாக கூப்பிட்றேன் என்று அதிமுகவில் பேச்சாளர்களாக இருந்த அற்புதமான இளைஞர்களை அழைத்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தோம். சரி, இவங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்துறியா, உன்னை கைது செய்கிறோம், மீண்டும் கைது செய்கிறோம் என்று கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. ஆனால் இவ்வளவு சிரமங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு மகிழ்ச்சி, திமுக வீழ்த்தப்பட்டது. அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே செர்ரி வைப்பாங்க, அதுபோல் திமுக வீழ்த்தப்பட்டதை விட மிகுந்த மகிழ்ச்சி, மீண்டும் மீண்டும் பொம்மை முதல்வர் என்று நான் வர்ணித்த அந்த மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் மக்கள் வீழ்த்தி இன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக வீட்டில் அமர வைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே செர்ரி. மீண்டும் மீண்டும் எங்களோட சொந்த புலம்பலை சொல்லுகிறோம் என்று உங்களில் சிலர் நினைக்கக்கூடும். சொல்லுவோம், நாங்கள் பட்ட கஷ்டத்தை யாருமே படலைங்க. இன்றைக்கி எனக்கு திமுகவை வீழ்த்தி இன்றைக்கி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை, தகிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெந்த புண்ணில் மிளகாய் பொடியை தேய்த்தது போல துடிக்கிறார்கள். அந்த திமுகவின் மாபெரும் தோல்வியில் நாங்கள் ஒரு பெரும்பங்கு ஆற்றி இருக்கிறோம் என்று நான் பெருமையோடு இந்த தருணத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். திமுகவோட தோல்வியில் அதிமுக வகித்த பங்கை விட, பாரதிய ஜனதா கட்சி வகித்த பங்கை விட, அத்தனை எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து வகித்த பங்கை விட சவுக்கு மீடியா மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன் இவ்வளோ பெருமையோடு நான் இதை சொல்கிறேன்னா, எதிர்க்கட்சிகள் தங்கள் வேலைகளை சரிவர செய்யவில்லை என்பதுதான் உண்மை. 52 ஆண்டு கால வரலாறு என்று சொல்லிக்கொள்ளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் கடமையை சரிவர செய்ய தவறியது. சேலத்தை விட்டு வெளில வர மாட்டார். ஒரு சேலம் மாவட்ட செயலாளர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் திரு பழனிசாமி நடந்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளும் மெச்சத்தகுந்த வகையில் இல்லை. அதனால்தான் மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ நாங்கள் பண்ண எதிர்க்கட்சி வேலையை, வழக்கமாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் மீது தான் வழக்கு போடும். ஆனால் வினோதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொண்டன் வரை நாங்கள் சந்தித்தது போன்ற எதிர்ப்பை, அழுத்தத்தை, அராஜகங்களை, அடக்குமுறைகளை ஒருவரும் சந்திக்கவில்லை. 60 வழக்குங்க எம்எல்ஏ, இன்னும் தெரியல 60. நான் ஒரு உத்தேசமான கணக்காக தான் சொல்கிறேன். நேற்று ஒரு புதிய வழக்கை கண்டுபிடித்தேன். மாலதி மீது 15 வழக்குகள், பிரசாத் மீது ஒரு 10 இருக்குமாப்பா, இருக்கும். நிதிஷ் மீது 15 வழக்குகள். வழக்கு போடுறாங்க, சிறைக்கு போகிறோம், ஜாமீனில் வெளியில் வர்றோம், நிம்மதி விட மாட்டாங்க. அடுத்த வழக்கு. யோசிச்சு பாருங்க, இவன் ரொம்ப ஏழை பின்புலத்திலிருந்து வந்தவன், இன்னும் குடும்பம் வறுமையில் தான் இருக்குது. இவனுக்கு மிகப்பெரிய சொத்து அந்த பைக்கு. அவங்க அப்பா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி பைக்கை தொடச்சி வச்சியாப்பான்னு கேட்பாரப்பா. ஏன்னா இவங்களோட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த ஏழை நடுத்தர வர்க்கத்தினருக்கு அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் கனவு தான். நானும் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். அந்த இருசக்கர வாகனம் அவ்வளோ ஒரு பெரிய சொத்து, ஆசையாக அதை பண்ணுவாங்க. அந்த பைக்கை தூக்கிட்டு போய் வச்சு 22 நாள். அண்ட் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். ஒரு எதிரி இருக்கான், அவனை பிடிக்கலன்னா பொய் வழக்கு போகிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆளை வச்சு அடிப்பாங்க, கொலை செய்ய முயற்சி செய்வாங்க, அதை கூட புரிஞ்சுக்க முடியுது. எவனாவது வீட்டில் சாக்கடையும் மரத்தையும் எழுதி ஊற்றுவானாங்க. செத்தே போச்சு எங்கள் அம்மா. சாப்பாடு சமைச்சு வச்சுருக்காங்க டைனிங் டேபிளில், அதில் மலத்தை கொண்டு வந்து கொட்டுறான். அதையும் மீறி எந்திரிச்சு நின்னோங்க நாங்கள். அந்த
வாடகைக்கு குடியிருந்த அந்த வீட்டில் சாக்கடையும் மலமும் ஊற்றப்பட்டது என்பது தேசிய அளவில் செய்தியான பின்னர் எவனாவது வீடு வாடகை கொடுப்பானா? 1 லட்ச ரூபாய் வாடகை தரேன்னு சொன்னாலும் எங்களுக்கு வீடு வாடகைக்கு தர தயாராக இல்லை. வயதான அம்மாவையும் கூட்டிகிட்டு எங்கே சுற்றுவோம்? எவ்வளோ நாள் ஹோட்டலில் தங்க முடியும்? அலுவலகம் கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி சொந்த வீடு வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டோம். சொந்த வீடு வாங்கிட்டியா? விடமாட்டேன். எளிதாக சொன்னால் வாழவே விடவில்லைங்களே. நாங்கள் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் விவரிக்கவே முடியாதுங்க. அவ்வளவு சிரமம். என் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸு, மாலதி அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸு, கேஷை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. செலவுக்கு பணம் இல்லை, எல்லா இடத்துலையும் கேஷ் வாங்குறது இல்லை, ஜிபே வேணும். ஸோ என்னோடய உறவினர் தங்கச்சி பையன் பரத்துன்னு வீட்டில் இருக்கிறப்படி அந்த பரத் பேரில் என் ஃப்ரெண்டை வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் போடுங்க அவன் அக்கௌண்ட்டில், ஜிபே யூஸ் பண்ண முடியலன்ட்டு அவன் ஃபோனை வாங்கி அவன் அக்கௌண்ட்டில் பணத்தை போட வச்சு ஃபோனை வாங்கிட்டு பண்ணால் சிம்மை டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. சிம்மை டீஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இணைய மோசடி குற்றங்களில் ஈடுபடுவார்கள் அல்லவா, இந்த வயசானவர்கள் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அது இதெல்லாம் பண்ணி, அதில் ஈடுபடக்கூடிய செல்பேசி எண்களை ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் இந்த நம்பரை அனுப்பிச்சிட்டோன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஏர்டெல்லோ ஜியோவோ அந்த நம்பரை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் டீஆக்டிவேட்டட், என் நம்பர் டீஆக்டிவேட்டட், மாலதி நம்பர் டீஆக்டிவேட்டட், பிரசாத் நம்பர் டீஆக்டிவேட்டட், நிதிஷ் டீஆக்டிவேட்டட். என்னென்ன வழக்குகள், வினோதமான வழக்குகள். மாலதி மேலே SC/ST ஆக்ட் கேஸுங்க. தலித்து மக்களுக்கு எங்கே துன்பம் நேர்ந்தாலும் முதலில் இந்த மீடியா தான் குரல் கொடுக்கும். வேங்கவேலுக்கு நேராக சென்று வந்திருக்கிறேன், எங்கள் மேலே SC/ST ஆக்ட் கேஸ். ஆனால் இது எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே அரங்கத்தில் இதே நாற்காலியில் நான் அமர்ந்து திமுக தோற்கிறதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? நான் எல்லா சொல்லியிருக்கீங்க. மீண்டும் மீண்டும் சொன்னேன். நான் மக்களை நம்பினேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது இயற்கைக்கு முரணானது என்று நான் நம்பினேன். நடந்தது.